ஐயோ! அது வந்து மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அகைன் அதுவும் ரொம்ப டைட் ஷெட்யூல். அன்னைக்கு சாங் எழுதிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் இந்த பக்கம் விஜய் டிவில ஒரு பக்கம், ஆடியோ லான்ச் ஒரு பக்கம். ரொம்ப ஹெக்டிக்கா இருந்தது. இந்த பக்கம் எடிட்டிங் நான் ஒரு 15 நிமிஷம் இத பண்ணணும். அண்ணன்கிட்ட இந்த பக்கம் சாங் வாங்கணும். அப்படி இருந்தது. சரி எப்படியாவது போய் அவர எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம கொரியோகிராஃபர் ஆகணும். அவருக்கு கொரியோ பண்ணணுன்ற அந்த ஆசைலாம் இருக்கும் இல்லையா? அவர் முன்னாடி நம்ம நல்லா ஆடிடணும். எப்படியாவது சூப்பரா பண்ணேன் அப்படின்னு அவர் வாயிலேருந்து கேட்டுட்டாலே போதும் அப்படின்னு அந்த பெர்ஃபார்ம் பண்ணேன். பண்ணி முடிச்ச உடனே அங்கேயே கூப்பிட்டு ஆனா சத்தியமா சொன்னாரு. அங்கேயே கூப்பிட்டு அந்த வீடியோ கூட இருக்கு. கூப்பிட்டு "அலுமினியம் பித்தள பயங்கரமா இருந்ததுப்பா. நான் பார்த்தேன்" அப்படின்னாரு. நான் வந்து 15 நிமிஷம் உயிர குத்து ஆடியிருக்கேன். அலுமினியம் பித்தள நல்லா இருக்குதுன்னு அது மைண்ட்ல வந்து அது இவருக்கு மைண்ட்ல வந்து வருது. ஆமா. ஒரு சில ஹாப்பி. அதுக்கும் புரியுது. ஆமா செம ஹாப்பி. நல்லா பண்ணியிருந்தீங்க அது. இதுவும் சூப்பரா இருந்தது அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஸ்டேஜ்ல அவர் ஏறும்போது சொன்னாரு. மணி ப்ரோ ஆடினாரு. மணி ப்ரோவோட 50% கூட நான் ஆடல அப்படின்னு சொன்னோனே எனக்கு ஒரு மாதிரி ஐயோ என்னடா இவர் இப்படி அவர் செம்ம டான்சர் ஆக்சுவலி. செம்ம டான்சர் அவரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் அகைன் பிரின்ஸ் அந்த ஆடியோ லான்ச்லயுமே போய் ஆடும்போது பயங்கரமா பேசினாரு.